ஜெர்மனியில் ஒவ்வொரு வாரமும் குறைந்தபட்சம் ஒரு நாளாவது வீட்டிலிருந்து பணிபுரிய ஊழியர்களுக்கு பரிந்துரைக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜெர்மனியில் கடந்த ஆண்டு சுமார் 25% ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிந்தனர். இது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் சராசரியை விட அதிகமாகும். ஜெர்மனியில் 2024ஆம் ஆண்டிலிருந்து வீட்டிலிருந்து பணிபுரிபவர்களின் எண்ணிக்கையில் பெரிய மாற்றம் இல்லை. இருப்பினும் இது கோவிட் தொற்றுக்கு முந்தைய காலத்தை விட அதிகமாகும். 2019ஆம் ஆண்டில் 13% தொழிலாளர்கள் மட்டுமே வீட்டிலிருந்து பணிபுரியும் முறையை பயன்படுத்தினர். ஆனால் இப்போது அந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 மடங்காகியுள்ளது. இதேவேளை பலர் வீட்டிலிருந்து பணிபுரிந்தாலும் எல்லோரும் அதனை விரும்புவதில்லை. அதாவது 50% தொழிலாளர்களிடம் அலுவலகத்திற்கு செல்வதையே விரும்புகின்றனர். இதேவேளை தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரிவோர் வீட்டிலிருந்து வேலை செய்வது பொதுவானதாக உள்ளது. குறித்த துறையில் பணிபுரியும் 35 வயது முதல் 44 வயதுக்குட்பட்டவர்கள் வீட்டிலிருந்து அதிகம் வேலை செய்கின்றனர். எனினும் இளம் வயதில் உள்ள ஊழியர்கள் பொதுவாக அலுவலகத்திற்கு செல்கின்றனர். ஏனெனில் அவர்களின் வேலைகள் வீட்டிலிருந்து பணிபுரிய குறைவான வாய்ப்புகளை வழங்குகின்றன. வீட்டிலிருந்து பணிபுரிவது பயணச் செலவுகளையும் ஆற்றலையும் சேமிப்பதற்கு மக்களுக்கு உதவுகின்றது. இந்த முறைக்கு ஐரோப்பிய ஆணையம் ஆதரவளிக்க திட்டமிட்டுள்ளது.